அன்பர்களே வணக்கம். நாம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போற இந்த அமாவாசை மிக முக்கியமான அமாவாசையாக கருதப்படுகிறது. ஏனென்றால் கழிந்த வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டுமே இந்த நாளில் வந்திருக்கிறது. அதன் பிறகு இந்த வருடத்தில் இதுதான் முதல் முறையாக வந்திருக்கின்றது. அது என்னவென்று கேட்டால் சோமவதி அமாவாசை என்று சொல்லுவார்கள். இது திங்கட்கிழமை வரக்கூடிய அமாவாசை. சிவபெருமானுக்கு மிக உகந்த நாளாக கருதப்படுகிறது. எனவே இந்த அமாவாசையை தவற விட்டுறாதீங்க. இந்து மதத்தில் மிகுந்த புண்ணியமிக்க நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் செய்யப்படும் சில சிறப்பு வழிபாடுகள் பித்ருதோஷம், பொருளாதார பிரச்சனை மற்றும் வாழ்க்கையின் பல தடைகள் நீக்கி நல்ல செல்வ வளம் கிடைப்பதற்கு இது உதவி செய்யும் என்று நம்பப்படுகிறது. அப்படியானால் 2026ஆம் ஆண்டு முதல் சோமவதி அமாவாசை எப்போது வருகிறது? அதன் சுப நேரம் என்ன? மேலும் இந்த நாளில் எந்த செயல்களை செய்தால் சிவபெருமான் மற்றும் முன்னோர்களின் அருள் கிடைக்கும்? இதை பற்றி சோமவதி அமாவாசை 2026 பற்றி அனைத்து முக்கிய தகவல்களையும் பார்க்கலாம். இந்த மாதத்தின் அமாவாசை நாள் முன்னோர்களுக்கான வழிபாடு, தர்ப்பணம் மற்றும் தான தர்மங்கள் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. ஆனால் அமாவாசை திங்கட்கிழமையில் வந்தால் அதன் மகத்துவம் பல மடங்கு அதிகரிக்கிறது. அதனால்தான் அது சோமவதி அமாவாசை என்று அழைக்கப்படுகிறது. திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. எனவே இந்த நாளில் செய்யப்படும் சிவ வழிபாடும் விரதமும் சிறப்பு பலனை அளிக்கும். 2026ஆம் ஆண்டில் சோமவதி அமாவாசை மொத்தம் 2 முறை வருகிறது. முதல் சோமவதி அமாவாசை 15 ஜூன் 2026, இரண்டாவது சோமவதி அமாவாசை 9 நவம்பர் 2026. இங்கு நாம் முதல் சோமவதி அமாவாசையை பற்றி பார்க்கலாம். முதல் சோமவதி அமாவாசை 15 ஜூன் 2026 திங்கட்கிழமை அன்று வருகின்றது. இந்து பஞ்சாங்கத்தின்படி அமாவாசை திதி தொடக்கம் 14 ஜூன் 2026 மதியம் 12:19 மணிக்கு தொடங்கும். அமாவாசை திதி முடிவு 15 ஜூன் 2026 காலை 8:23 மணிக்கு. உதய திதி கணக்கின்படி 15 ஜூன் அன்று அமாவாசை திங்கட்கிழமை வருவதால் அன்றே சோமவதி அமாவாசை விரதமும் பூஜையும் செய்யப்படும். அன்பர்களே, சோமவதி அமாவாசை சிவபெருமான், சந்திர பகவான் மற்றும் முன்னோர்களுடைய தொடர்புடையதாக கருதப்படுகிறது. மத நம்பிக்கைகளின்படி இந்த நாளில் செய்யப்படும் ஸ்நானம், தானம், ஜபம் மற்றும் தவம் பல மடங்கு அதிக பலனை அளிக்கும். பித்ருதோஷம், பொருளாதார சிக்கல்கள் அல்லது மன அழுத்தம் இவைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறப்பாக அமையும் என்று கருதப்படுகிறது. இந்த நாளில் அரச மர வழிபாடு மிகவும் முக்கியமாக சொல்லப்படுகிறது. அரச மரத்தில் விஷ்ணுவும் முன்னோர்களும் வாசம் செய்கிறார்கள் என்று நம் முன்னோர்களால் கூறப்பட்ட ஒரு விஷயம். இந்த நாளில் அரச மரத்திற்கு நீர் ஊற்ற வேண்டும், தீபம் ஏற்ற வேண்டும். முடிந்தவர்கள் 108 முறை சுற்றி வர வேண்டும். இதனை பக்தியுடன் பிரதட்சணை செய்ய வேண்டும். இப்படி நாம் செய்தால் வாழ்க்கையில் உள்ள பல தடைகள் நீங்கி அதிர்ஷ்டங்கள் அதிகரிக்கும் என்று நம் முன்னோர்களால் கூறப்பட்ட ஒரு விஷயம். சோமவதி அமாவாசை நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். அதிகாலையில் எழுந்து சுத்தமான நீரில் குளித்து விடுங்கள். அருகாமையில் நதி வசதி இருந்தால் நதியில் போய் நீராடுவது மிக சிறப்பு. பின்னர் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள். அதன் பிறகு முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்யுங்கள். உங்கள் சக்திக்கு ஏற்ப தான தர்மங்களும் செய்யுங்கள். ஏழை மற்றும் தேவை உள்ளவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள். கருப்பு எல்லை தானமாக வழங்குங்கள். சோமவதி அமாவாசை விரதத்தை கடைபிடித்தால் பித்ரு தோஷம் நீங்கும். சிவபெருமானின் அருள் பூர்ணமாக கிடைக்கும். தம்பதியரின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வீட்டில் அமைதி நிலைக்கும். செழிப்பு ஓங்கும் மற்றும் வளங்கள் வந்து சேரும். வாழ்க்கையில் உள்ள பல தடைகள் விலங்கி நல்ல எதிர்காலம் உண்டாகும். எனவே 2026ஆம் ஆண்டு முதல் சோமவதி அமாவாசை 15 ஜூன் 2026 திங்கட்கிழமை அன்று மிக கவனமாக செயல்படுங்கள். சிவபெருமான் மற்றும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெற விரும்பினால் இந்த நாளில் பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் பூஜை, தானம் மற்றும் தர்ப்பணம் செய்து அதிக பலன்களை சொந்தமாக்குங்கள்.